Hello friends, welcome to Sathiya Samayal. இன்னைக்கு நம்ம சத்யா சமையல்ல சிம்பிளா டேஸ்டா மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த கிரேவி வந்து சாதம், சப்பாத்தி ரெண்டுக்குமே சூப்பரா பொருந்தி போகும். மட்டன் மசாலா போட்டு பண்றதுனால மட்டன் கிரேவி மாதிரியே இருக்கும். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். மீல் மேக்கரை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு சாதாரண தண்ணியில் போட்டு நான் ஊற வச்சிட்டேன். நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கு அப்புறமா 2-3 வாட்டி அலசிட்டு தண்ணி எல்லாமே நம்ம வந்து வடித்து வச்சிடலாம். இப்போ கிரேவிக்கு நம்ம மசாலா விழுது அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் 10 போல் முந்திரி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும், நம்ம வந்து கிரேவி தாளிக்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனை நீங்கினதுக்கப்புறமா ஒவ்வொரு மசாலா பொடியாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கார தேவைக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். மசாலா வந்து பச்சை வாசனை நீங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். தண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும். தண்ணி விட்டு 5 நிமிஷம் வதக்கணும் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை, புதினா இலை, கொத்தமல்லி இலை இது எல்லாமே சேர்த்துட்டு சிம் பண்ணி திரும்பவும் எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம விடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். இப்போ வந்து சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சு நல்லா அலசி வச்சுருக்கேன் மீல் மேக்கரை வந்து சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த மசாலா வந்து நல்லா திக்காக பிடிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. அப்போ மீல் மேக்கர் இருக்க தண்ணியும் வந்து வற்றிடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது, தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் வெயிட் போட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு விட்டுக்கலாம். குக்கரில் வைக்கிறதுனால ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மார்னிங் டைம் பண்ணும்போது சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ப்ரெஷர் வந்து நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சோயா வந்து உங்களுக்கு தண்ணியை இழுத்துருக்கும். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து அதிகம் தேவைப்பட்டது அப்படின்னா நல்லா சுடுதண்ணி வச்சு சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும், சாதத்துக்குன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த டேஸ்டான மீல் மேக்கர் கறி ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.